லோகேஷ் சார், நீங்கள் ரொம்ப புவர். இன்றைக்கெலாம் ஏற்கனவே கேஜிஎஃப் 2, அதுக்கப்புறம் காந்தாரா இந்த படங்கள்லாம் எடுத்தாங்கள்ல, அந்த கம்பெனி இப்போ சமீபத்தில் ஒரு படம் வெளியிட்ருக்காங்க. கிராஃபிக்ஸ் வித்தவுட் ஆர்டிஸ்டில் 20 lakhs செலவு பண்ணி படம் பொம்பரிட்டு. நீங்கள் என்ன படம் பண்ணி இந்த படத்தோடைய வேல்யூ 500 crore 5,000 ரிட்டர்ன் கொடுத்ததா சொல்கிறாங்க. அதெல்லாம் விட அவர் வெறும் 20 கோடி கொடுத்து 300 crore ப்ராஃபிட்டு. வித்தவுட் ஆர்டிஸ்ட்டு, நோ கேரவன், நோ அதர் எனி திங்ஸ், எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. பக்த பிரகலாதன் கதை தான் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்த கதையை அவங்க திரும்ப எடுத்திருக்காங்க. போய் பாருங்கள் படம் எப்படி இருக்குன்னு. படத்தில் எதுவுமே கிடையாது, பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் திரைக்கதை எப்படி அமைச்சிருக்கீங்கன்னா, பெரிய நடிகர்களை வைத்து மாயை பண்ணி விட்டீர்கள். நடிகர்கள் இருக்காங்கங்கிற பயமே இல்லாமல் அஞ்சா நெஞ்சனா வேலை செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு உண்மையான தரமாக தெரியுங்கிறது தெரியல. நிறைய கேரக்டரை பாதியில் ஆரம்பித்து பாதிக்கு மேலே முடித்து நிறைய இடத்துல அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதின்னு போயிடுது. உதாரணத்துக்கு ரொம்ப திமிராக இருக்குது ஸ்ருதிஹாசனை மறுபடியும் உயிரோடு எந்திரிச்சு வந்த மலையாள கேரக்டரு இந்த சோபி இருக்கார, அவர்கிட்ட விட்டுட்டு வராங்க. இது நம்மளுக்கே தெரியும். விட்டுட்டு வந்தோன்னே அவனை வச்சு பிளாக்மெயில் பண்ண போகிறான்னு ஆடியன்ஸ்க்கே தெரியும். அதுமாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை காப்பாற்றுறதுக்கு அது ஒரு போராட்டமாக செகண்ட் ஹாஃப் கொண்டு போகிறீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்க்ரீன் பிளேன்னு நீங்கள் ஒரு பேன் இண்டியா மூவிங்கிற மாதிரி ரெடி பண்ணுறீங்க. உண்மையான பேன் இண்டியா மூவினா நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கணும். கேஜிஎஃப் 2 அல்லது அவங்க அதர் லாங்குவேஜுங்கிறக்க பெருமையாக நமக்கு சொல்ல முடியாதுல்ல. அதுதான் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது காந்தாரா. என்ன மாதிரி படம்? இப்படி ஒரு படங்களை எடுங்க, அப்போ தான் நீங்கள் போக முடியும். அதை விட்டுவிட்டு ஆர்டிஸ்ட்டு மாயை வச்சு செலவு பண்ணி காலி பண்ணிட்டீங்க. ஆனால் படம் ரசிகர்களுக்கு பிடிக்கும், கலெக்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா எடுத்தவர் கிங் மேக்கர். அவர் சாதாரணமாக ₹1 ₹1000 ஆகும். மாற்ற வல்லவர் யார்? கலாநிதி மாறன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது சத்யராஜ் சாரை ஏதோ மிஷினை கண்டுபிடிச்சாருங்கிறீங்க. அதெல்லாம் 1920 ஃபாரினில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொலையை வித்தியாசமாக செஞ்சு ரொம்ப ரணவேதனைப்பட்டு குற்றவாளிகள் சாவாங்க. அதுக்கு பதிலாக எலக்ட்ரிக் ஷாக்கில் வச்சு பண்ணலான்னு அப்போவே கண்டுபிடிச்ச சேரு. அந்த சேரை கொண்டு இப்போ கொண்டாந்து இந்த இன்னைக்குள்ள மாடலுங்கிறீங்க. அப்புறம் அந்த புனம் எரிக்கிற வேலைக்கு எங்கேயுமே கிடைக்கலையா என்ன? கடலில் போடுறணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ரஜினி சார் லாஸ்ட்டாக நடித்த படத்தில் ஒரு அமில தொட்டி வச்சு அதில் போட்டு மூழ்கி அவங்க கரைஞ்ச பிறகு தூக்கி ஊற்றிட்டு போயிருப்பான். அவ்வளோதான், ஸ்க்ரீன் பிளே முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி அந்த ஆளை கொலை பண்ணி அவரை கொல்றதுக்காக அந்த மொத்த கும்பலுக்குமே வென வைக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டாரை ரெடி பண்ணி கூட்டி வரணுமா? இந்த ஸ்கிரிப்டை மனுஷன் ஏற்றுக்க முடியாது. இருந்தாலும் உங்கள் திரைக்கதையை வச்சு ஓட்டலாங்கிற நம்பிக்கையில் நீங்கள் நடத்துகிறீங்க. ஏற்கனவே லியோவே ஓடாதுங்கிற நம்பிக்கையில் இருந்தால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஓடிடுச்சு. இதே மாதிரி திரைக்கதையில் படம் ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் நம்புகிற தன்மையோடு எடுங்க. நம்பும்படி எதுவுமே இல்லை, புதுசாக அவ்வளோவா எதுவும் இல்லை. திரைக்கதையை நம்ப வைத்து படத்தை ஓட்டணுங்கிற முயற்சி எதுவுமே கிடையாது. பரவாயில்ல, எடிட்டர்கிட்ட இவ்வளோ பேப்பரையும் குப்பையும் அள்ளி கொட்டும் போது அந்த அவர் வேலையை தெளிவாக செஞ்சுருக்காரு. பரவாயில்ல. நடுவில் இன்னொரு வேலை என்னென்னா, இந்த கேமராமேன் இவ்வளோ கும்பலையும் வச்சு ஒரு ஃப்ரேம் பண்ணி கரெக்டாக எடுத்துருக்காப்புல. அந்த ஆளுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்திக்குவோம். ஆர்ட் டைரக்டர் அருமையான ஒர்க்கு. ஃபைட் மாஸ்டர் பின்னி எடுத்துட்டார், உடம்பு முடியாது. அது ஓகே, ஆர்ட் டைரக்டரு மற்ற எல்லோரும் நல்லா பண்ணிட்டாங்கன்னு வைப்போம். உலகமே அதாவது அந்த சேரில் உட்கார வச்சு தான் அங்கே கொலை பண்ணி வர்ற ஆர்பாரில் கொள்வது, அந்த சம்மந்தப்பட்ட குரூப் கொள்றதெல்லாம் சேரில் தான் கொள்றீங்க. அந்த மலையாள ஆக்டரு சோபியை மட்டும் எதுக்கு புதைக்கிறீங்க? அது என்ன ஸ்க்ரீன் பிளே? அதுக்கு என்ன லீடு சீன் இருக்குது? அதுக்கு என்ன உண்மைத்தன்மை? அவரை ஏன் புதைச்சி தான் ஆகணுங்கிறதுக்கு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை உருவாகிருக்கா என்ன? அதை கொண்டு போய் அது கமிஷனர் ஆஃபீஸு கீழே புதைங்கிறாரு. அவர் சுடுகாட்டில் தானே புதைக்கிறாரு, அங்கேயே கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது. அதாவது டைலாக்குக்கும் வச்சுருக்க சீனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஓடுது. அடுத்தது அவர் இடையில உயிரோடு எந்திரிச்சு வர்றாரு. வரும்போதே அவன் கொடுமையானவங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நாகார்ஜுன் சொல்கிறதையும் கேட்கல. அதுக்கப்புறம் நாகார்ஜுன் அவனை கொண்டு வா, உனக்கு இன்னொன்று காட்டுறேங்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தா இங்கே சத்யராஜை கொலை அவன் தான் பண்ணியிருக்கிறான். கொலை பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு அவர் அப்படியே கம்முன்னு இருக்கார்.
நீ என்னுடைய உத்தரவு இல்லாமல் இந்த ஆளை கொல்லாதேங்கிறாப்புல. ஏன்னா இவர் ஒரு வேலைக்காரங்கிட்ட தானே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி அவன் உயிரோடு இருக்கான்ட்டு, சரியாக சாகலைன்னு. அதை கேட்டுக்கிட்டு நாகார்ஜுன் சார் அவனை கொன்றாத, அவனுக்கு கொஞ்சம் சீன் இருக்குது, அவன் விடணுன்றாரு. அதையும் தாண்டி அவர் கொலை பண்ணிடுறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த கொலை பண்ணதுக்கு அவன் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, டான்கிற கேரக்டர், நாகார்ஜுன் சார் கேரக்டர், அதுக்கு எந்த லீடுமே இல்லையா. என் சொல்ல மீறி என்னை ஏப்பா கொன்னேன்னு கேட்கணும். இல்லை என்ன என் சொல்ல மீறி ஏதாவது பண்ணிட்டா நீ ஹீரோவாகவே இருந்தாலும் காலி பண்ணிடுவேன்ற முயற்சியாவது ஓடி அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஓடி இருக்கணும். அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. கொன்னுடுறாரு, கொன்று முடிச்சோன்னே அடுத்து வேறு சீனுக்கு ஜம்ப் பண்ணி போய்ட்றீங்க. அந்த மாதிரி ஜம்பிங்கில் நிறையா படம் முழுக்க போயிட்டுருக்கு. இந்த சீனுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷனோட வரும், இந்த சீனுக்கு ஒரு லீடு, இந்த போன சீனுக்கு இது லீடு, இல்லை இந்த சீனில் ஒரு லீடு இருக்குது, இது இன்னொரு இடத்துல முடிக்க போகிறாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் நினச்சிட்டு இருக்கிற இடம்லாம் அவங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தருது. நீங்கள் சொன்னீங்களா 150 ரூபா உங்களுக்குன்னு, அது ஒன்லி ரசிகர்களுக்கு தான். ஆனால் ஒரு இந்த சினிமாவை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது கிடையாது. இந்த படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா பண்ணிட்டீங்க. ஓரளவுக்கு சூப்பர் கலெக்ஷனாக இப்போ தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. தலைவன் தலைவியா விஜய் சேதுபதி சார் படம். 25 கோடி பட்ஜெட்டு, 200 கோடியை தொட போச்சு. இந்த படத்தை உள்ளே விட்டு அது எல்லா தேட்டர்லேயும் தூக்கிட்டீங்க. இனி அவ்வளோதான், அது கதை முடிஞ்சு போச்சு. அது 150 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கேன், அது மிஸ் ஆகி போச்சு. மலையாள ஆக்டர் சோபியை வச்சு பண்ண ஒரு படம் மாதிரி தான் இருக்கும். ரஜினி சார் படம் மாதிரி இருக்காது இது. கதை இப்போ தான் சொல்கிறேன் கேளுங்க. இதுக்கு நாகார்ஜுனா தான் தலைவர். சோபி இருக்கார் மலையாள நடிகர், அவருடைய தலைமையின் கீழே ஆர்பார் முழுவதும் கண்ட்ரோலில் இருக்கும். அவங்க ஏதோ ஒன்று கடத்துகிறாங்க, அது பேர் தங்கமும் விலை உயர்ந்த வாட்சும் கடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கடத்துறதுலாம் எப்படி, என்ன மாதிரி மணி மேக்கிங்கு, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. எப்படி கஸ்டமர் சர்வீஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஓப்பனாக திறந்து அங்கே கிட்டத்தட்ட பர்மா பஜாரில் நகைக்கடை வச்சுருக்க வாட்செல்லாம் வச்சுருப்பாங்களா, அது மாதிரி வச்சுக்கிட்டு கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க. கவர்மெண்ட்லாம் இதெல்லாம் கண்டுக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போலீஸ் வரும், அந்த போலீஸை கொலை பண்ணிடுவாங்க. அப்புறம் 8 வருஷமாக ஒரு போலீஸ் உள்ளே வேலை செய்யுது, அதுக்கு 2 லட்ச ரூபான்னு ஒரு போர்டு எழுதி போட்டிருக்காங்க. அவனை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா நான் பெரிய ஆள் ஆகிடுவேன்றாரு. அப்புறம் நாகார்ஜுன் கரெக்டில் சத்யராஜை புனை அரிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு சேர் கண்டுபிடிச்சி கவர்மெண்ட் கொடுப்பாரு, அது வேணான்றவாங்க. அதனால் அந்த ப்ராஜெக்டில் உள்ள அந்த இதை எடுத்துகிட்டு அப்பப்போ கொலை பண்ணி கடலில் போட்டுடுறீங்கன்ற போலீஸுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்குது. அதனால் நீங்கள் அந்த பாடி அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிடுவேன், நீங்கள் அது வராத மாதிரி பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போகும்போது, புதுசாக யாரா என்னடா கண்டுபிடிச்சிருக்கான்னு பார்த்தா அந்த ஐதரளி காலத்து சேரு, அதில் உட்காந்தா ஆள் பஸ்பமாகிடுவான் சுவிட்சு போட்டால். அதுமாரி ஒரு சீனு. அதுக்கெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே என்ன ஏது, முன்னு உதாரணம் என்ன, பின் உதாரணம் என்னங்கிறதுக்கு நிறைய சொல்கிறேன். ரஜினி சாரே ஒரு தவறான கொள்கையில் தொழிலாளர்களுக்காக முதலாளி எடுத்து போராடுறதை விட்டு வெறுத்து வந்தவர். அவர் ஒரு கொலை செஞ்சு இவர்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்களாம். அவர் அதை கொலை செஞ்சதை மறைச்சிட்டு அதை செய்கிறாராம். இப்படி ஒரு கேரக்டரு. அது எப்படி முதல்ல ஒரு தப்பு தொழிலாளர்களுக்காக போராடுற நியாயமான போராட்டம் போராடுற ரஜினியவே விட்டுட்டு வராரு. அதுக்கப்புறம் எப்படி அவர் மனசாட்சிக்கு விரோதமாக நான் பிள்ளையை காப்பாற்றுறேங்கிறதுக்காக அந்த சேரை எடுத்து ஓட்டுவாரா? என்ன கொடுமைன்னு தெரில. அதுக்கு ஒரு சின்ன த்ரெட்டனிங் இருக்குது. அந்த த்ரெட்டனிங்கோடு அவர் அந்த வேலையை செய்கிறார். எப்படி இருந்தாலும் அஃபென்ஸ் தானே, அது தெரியல. ஸ்க்ரீன் ப்ளே ஓட்டத்தில் அதெல்லாம் அஃபென்ஸை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த குரூப் கொலை செய்கிற எவிடன்ஸை சத்யராஜ் கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை கொன்னுடுறாப்புல அந்த சோபி. கொன்னது மூலமாக என்ன ஆகுதுன்னா, ஒரு சத்யராஜ் ரஜினி சார் அங்கே தன்னுடைய உயிர் நண்பனை கொண்டானே, அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன் எவன் செத்தான்னு சொல்லிட்டு, செயற்கை மரணமாக இருக்கணும், அது இயற்கை மரணம்னு காமிச்சிரு, செயற்கை மரணம்னு கொலை பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, ஒருத்தர் வந்துடுவார் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல தேட்டரில் நல்ல கிளாப்ஸு. ஆனால் அதுக்கு தகுந்த சீன் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா, இவர் மாலை போட்டு மரியாதைலாம் பண்ணி கரெக்டாக பார்க்க வரும்போது சார்லி சார் இடையில ஒரு சீனு. அவருடைய சத்யராஜோடைய டீப் நண்பர், எப்போதும் போதையில் தான் இருப்பார், அந்த கேரக்டரு. இதெல்லாம் பின்னாடி நான் அதை சார்லி சாரோடைய விஷயத்தை ஈஸியாக சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா உள்ளே பார்க்கும்போது இவரை நாகார்ஜுன் கொன்றுப்பாப்புல. யார்? இந்த சோபியை. எதுக்கு கொள்கிறாருன்னா, இவருக்கு 8 வருஷமாக இவர் தான் ஒரிஜினல் அந்த போலீஸு, நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன்ட்டு. இவர் எல்லாரையும் கண்காணித்துக்கிட்டு இருக்கிற ஒரு டீம் லீடராக இருக்கார் நாகார்ஜுன். இவர் எப்படி அதை மிஸ் பண்ணாருன்னு தெரில. அப்புறம் பார்த்திங்கன்னா,
கொலை இவனை கொண்டு போய் ஊரே வந்து அந்த மிஷினில் அந்த சேரில் வச்சு எரிச்சிருவாங்க. இவரை மட்டும் எதுக்கு நாகார்ஜுன் தனியாக கொண்டு போய் புதைன்னு சொல்கிறாருன்னு தெரில. இவன் 2வது உயிரெழும்பி வந்துடுவான். அந்த சோபி உயிரெழும்பி வந்து தனிப்பட்ட முறையில் போகும்போது ஒரு இடத்துல இந்த இவனை வச்சுக்க பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நாகார்ஜுன் கிட்ட வேலைக்கு வந்து சேருவாப்புல ரஜினி சார். சேரும்போது பார்த்தா இவன் அங்கேருந்து மிரட்டிக்கிட்டு இருப்பான். நீ போய் இங்கே போய் இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வா, அங்கே போய் நகை இருக்கிற குடோனில் எதாவது எடுத்துகிட்டு வா, இங்கே இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வான்னு. அங்கே போய் ஒரு ஃபைட்டு. அதுக்கப்புறம் படம் முடிகிற மாதிரி போயிடும்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிற ஒரு அரவருக்கு முன்னாடியே ஆயிரும்போது திரும்ப கொஞ்சம் சீன்ஸ்லாம் போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு மனசுக்கு ஒரு பெரிய இழப்பு வரும். எங்கடா அந்த டி ராஜேந்தர் ஆடினார், அதுக்கப்புறம் அந்த அமீர் கானை கொண்டாந்து ஏதோ கையில் எல்லாம் வரைஞ்சி விட்ருந்தாங்க, அதுக்கடுத்து அந்த உபேந்திரா ஆளை காணுமேன்னு பார்த்தா திரும்ப அவங்க படம் முடிய போகிற 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் வந்துடுவாங்க. இதில் வந்து டி ராஜேந்தர் வரல. அவர் என்ன ஆனாருன்னே தெரியல. ஆனால் அவரை பப்ளிசிட்டிலாம் அவர் இருக்கார். ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா இவர் இருப்பார். அவர் பேர் என்ன, உபேந்திரா. படம் முடிகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி அவர் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இருப்பார் ஒரு ஃபைட்டை போட்டுக்கிட்டு. அதுக்கு அடுத்தது வந்து அமீர் கானை காணுமேன்னு தேடிக்கிட்டு இருப்போம். படமே முடிய போதே அமீர் கானை காணுமேங்கிற போது அவர் திடீர்னு ஹெலிகாப்டரில் காலையில் வாக்கிங் போகிறதுக்கு 10 நாயை பிடிச்சிக்கிட்டு நடந்து வர மாதிரி இறங்கி வந்துடுவார். கீழே பார்த்தா அவங்க தாத்தாவும் ஏதோ மைக்கில் ஆக்சிஜன்லாம் மூக்கில் வச்சுக்கிட்டு வந்து இறங்கிடுவாங்க அந்த ஹெலிகாப்டர்லேருந்து. அப்புறம் பார்த்தா அவரோட கூலிக்கு வேலை செய்வார். கூலிங்களுக்கு எதுவுமே வந்துடக்கூடாது, அதனால் நான் வேலை செய்கிறேன்னு சொல்லி ஜாயின்ட் ஆன மாதிரி படம் முடியும். 2.25 மணி நேரம் இந்த ரம்பத்தை நானும் ஒரு 12 நிமிஷம் போட்டிருக்கேன். பொறுமையாக கேட்குறவங்க கேளுங்க. இதுக்கெல்லாம் வந்து ஓடிடியில் இன்னொரு ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். ஏயு கொடுத்தாலுமே ஓடிடியில் அந்த சீன்லாம் கட் பண்ணிட்டா போடுறாங்க, அப்படியே தான் போட போகிறாங்க. அதில் அங்கே பார்க்க போகிறாங்க பசங்க. நம்ம நாட்டு கவர்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் திருத்தம்லாம் இருக்கணும், அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். அந்த சீனை வெட்டுங்கணும், இல்லைன்னா சர்டிஃபிகேட் ஒழுங்காக கொடுத்துடணும். ஏஐ தேட்டரில் சின்ன குழந்தைங்க விட மாட்டாங்கன்றாங்க. சின்ன குழந்தைங்க விடாட்டி பரவாயில்ல, ஆனால் ஓடிடியில் வரும்போது அந்த சீன்லாம் சேர்ந்து தானே வருது. அதனால் இது கொஞ்சம் ராவான படம், பார்த்துக்குங்க.